காலை வணக்கங்கள். என்னோடு கூட சேர்ந்து இந்த தியானத்திலே நீங்கள் பங்கெடுக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். இந்த தியானத்தை துவங்குவதற்கு முன்பாக யதார்த்தமாக நமது உள்ளத்திலே ஒரு கேள்வி எழலாம். நான் ஏன் தியானம் செய்ய வேண்டும் என்று. ஒவ்வொரு நாளும் அதிகாலை துவங்கி இரவு நாம் உறங்குகிற வரைக்கும் பல்வேறு காரியங்களை நாம் செய்து கொண்டே இருப்போம். அவற்றை எந்த உணர்வு நிலையோடு கூட நாம் செய்கிறோம் என்பதை அறியாமல் கூட நாம் அதை செய்து முடிப்போம். ஆனால் ஒவ்வொரு காரியத்தையும் உணர்ந்து நிதானமாக அனுபவித்து செய்கிற போது அந்த காரியத்தின் பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அதிகாலை துவங்கி இரவு வரைக்கும் நாம் செய்கிற காரியங்களிலே விழிப்புணர்வோடு இருந்து செய்ய தேவையான ஆற்றலை இந்த தியானம் உங்களுக்கு கொடுக்கும். அதிகாலை வேளையிலே நீங்கள் துவங்குகிற ஒவ்வொரு காரியமும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட இறைவனோடு கூட இந்த நாளை நாம் துவங்குவோம். அதிகாலையிலே இறைவனை தியானிப்பது மிக மிக ஆசீர்வாதமான மேன்மையான காரியம் என்பதை உணர்வோம். தியானம் நமக்கு கை கொடுக்கும். தியான நிலையோடு ஒவ்வொரு காரியத்தையும் உணர்ந்து விழிப்போடு செய்கிற போது ஒவ்வொரு காரியமும் நமக்கு பலன் கொடுக்கும், ஆற்றலை கொடுக்கும். அவற்றின் பலன் நமக்கு வாழ்வு முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசிர்வதிக்கும். ஆகவே அனைவரும் விருப்பத்தோடு கூட இந்த தியானத்தை பயிற்சி செய்வோம். ஒரு தரையிலே விரிப்பை விரித்து நாம் அமர்ந்து கொள்ளலாம். அல்லது பாயும் படுக்கையுமா இருப்பவர்கள் கூட ஒரு தியானம் செய்யக்கூடிய ஒரு சூழலை அமைத்து கொண்டு தியானம் செய்ய துவங்கலாம். வாருங்கள், தியானம் செய்வோம். இந்த உலகமே உறங்கிக் கொண்டிருக்க அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தனக்கான காரியங்களை மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்க, நீங்களும் நானும் இறைவனை குறித்து சிந்திக்கவும் அவரை ஆராதிக்கவும் இறைவன் நமக்கு இந்த தருணத்தை கொடுத்திருக்கிறார். மகிழ்ச்சி கொள்வோம். இந்த பஜனை பாடி இறைவனை மனதார புகழ்வோம், ஆராதிப்போம், போற்றுவோம். மாற்றிவிடும் அருமை நேசரே, மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த தியானத்திலே நமது குடும்பத்தை பலப்படுத்த போகிறோம். நாம் சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சுக்காற்றும் நமக்கான ஆசிரையும் அருளையும் பெற்றுத்தர இருக்கிறது. ஆகவே நாம் மூச்சினை உள்ளிழுக்கிற போதும் மூச்சை வெளிவிடுகிற போதும் எதை நினைத்துக் கொள்ளுகிறோமோ, யாரை நினைத்துக் கொள்ளுகிறோமோ அவர்கள் பலம் பெறுவார்கள், அவர்கள் ஆற்றல் அடைவார்கள், இறைவன் அவர்களை ஆசிர்வதிப்பார் என உளமாற நம்புவோம். நமது குடும்பமே நமக்கான ஆசிர்வாதம். நமது குடும்பம்தான் நமக்கு முக்கியம் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆகவே நம் குடும்பத்தில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நாம் இவ்வேளையிலே தியானம் செய்வோம். கண்களை மூடி ஒவ்வொரு நபராக நாம் சிந்தித்து பார்ப்போம். முதலில் நமது தந்தையை குறித்து சிந்திப்போம். எனது அப்பா எப்படிப்பட்டவர்? அவர் எனக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார்? அவர் என் வாழ்க்கையில் செய்த உதவிகள் என்ன? இந்த உலகில் நான் வாழ
அவர் எனக்கு செய்த தியாகங்கள் என்ன நான் சிந்தித்து பார்க்கிறேன். என் தந்தைக்காக நான் ஜெபிக்கிறேன். என் தந்தை ஆரோக்கியத்தோடும் பலத்தோடும் ஆற்றலோடும் இறை ஆசீர்வாதத்தோடும் வாழ வேண்டும் என நான் பிரார்த்திக்கிறேன். என் தாயை நினைத்துக் கொள்கிறேன். என் தாய் நான் இவ்வுலகில் வாழ எனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என நினைத்து பார்க்கிறேன். என்னை பெற்று வளர்த்து ஆளாக்க அவர் செய்த தியாகத்தை எல்லாம் இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறேன். என் தாய் நன்றாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும். இறைவா, அவரை பலப்படுத்து என நான் பிரார்த்திக்கிறேன். என் உடன் பிறந்த சகோதரர்களை நினைத்துக் கொள்ளுகிறேன். என் சகோதரர்கள் எனக்கு பலமாய் இருக்கிறார்கள், எனக்கு சக்தியாய் இருக்கிறார்கள். என் உடன் பிறந்தவர்கள் என்னோடு கூட வாழ்கிறார்கள். எனக்கு துணையானவர்கள் அவர்கள். இறைவன் அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும், அவர்கள் வாழ்வு சிறக்க வேண்டும் என நான் மனதார பிரார்த்திக்கிறேன். என் சகோதரிகளை நினைத்துக் கொள்ளுகிறேன். தாய்க்கு பிறகாக அவர்கள்தான் என்னை அக்கறையோடு பார்த்து கொள்ளுகிறார்கள், கவனித்துக் கொள்ளுகிறார்கள். என் வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கும் அன்புக்கும் காரணமாக இருக்கிறார்கள். இறைவன் என் சகோதரிகளை நிறைவாக ஆசிர்வதிக்க நான் வாஞ்சிக்கிறேன். என் நண்பர்களை நினைத்துக் கொள்கிறேன். எனக்கான பக்க பலமாக என் தோல்விகளிலும் என் சறுக்கல்களிலும் என்னை தூக்கு நிறுத்துகிற தூண்களாக என் நண்பர்களே இருக்கிறார்கள். இறைவன் என் நண்பர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக. என் எதிரிகளையும் என்னை வெறுப்பவர்களையும் என்னை ஒதுக்குபவர்களையும் இந்த நேரத்தில் நினைத்துக் கொள்கிறேன். அவர்களும் என் வாழ்க்கையிலே எனக்கு படிப்பனையாய் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இல்லை என்றால் நான் இன்னும் அதிகமாய் வளர்ந்திருக்க முடியாது. அவர்கள் எனக்கு ஆசானாய் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் என்னை கேள்வி கேட்டிருக்கிறார்கள், என்னை எதிர்த்திருக்கிறார்கள், என்னை தட்டி கேட்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் நினைத்துக் கொள்கிறேன். அவர்களை இறைவன் ஆசிர்வதிக்கட்டும். இறைவா, இந்த உலகிலே என்னை மதித்து நீர் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு உறவுகளையும் நினைத்து நன்றி கூறுகிறேன். உறவுகளை பலப்படுத்தும் சுவாமி, உறவுகள் வழியாக என்னை ஆசிர்வதித்த கிருபைக்காய் உமக்கு கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். இறைவா, நன்றி நன்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்கிற விமர்சனங்களை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். விமர்சனங்களை விதையாக பார்ப்போம். அந்த விதைகளை நமது திறமைகளால் மரமாக்குவோம். ஜெயித்தவர்கள் யாரும் உங்களை விமர்சிக்கவில்லை. விமர்சிக்கிற எந்த ஒரு மனிதனும் ஜெயிக்கப் போவதும் இல்லை. ஆகவே விமர்சிப்பவர்களை காட்டிலும் நீங்கள் ஒரு படி முன்னேறிவிட்டீர்கள் என்பதை குறித்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள். தைரியமாக உங்கள் காரியத்தை நீங்கள் செயல்படுத்தி காண்பியுங்கள். விமர்சனங்களை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. விமர்சனங்கள் உங்களை ஒருபோதும் தாழ்த்தி விடாது. நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இறைவனின் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்தும். இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும். நன்றிகள்.